நம்ம நார்மலாக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. ஃபுல் கரெக்ஷன் ஒர்க். ஒரு வயரிங்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி குவாலிட்டியாக இல்லை, ஆடியோவும் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் நல்லா தான் பண்ணியிருந்திருப்பாங்க, நல்ல வயரிங் போட்டிருப்பாங்க. பட் மெத்தட், அவங்க யூஸ் பண்ண மெத்தட் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று தான் ப்ராப்ளம். அது ப்ரொஃபஷனல் வே இன்சுலேஷன் இல்லை, அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இன்சுலேஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத என்னால் அவ்வளோ சொல்லவே முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெசிபிள் ஆட்டோ. நம்ம நார்மலாக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. ஃபுல் கரெக்ஷன் ஒர்க். இது எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கு டைம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், பண்ணி தரது தயாராக தான் இருக்கும். ரொம்ப பண்ண மாட்டான்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் இவர் என்ன சொன்னாருன்னா, வேறு நான் பண்ணால் ரொம்ப ஒரு வயரிங்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி குவாலிட்டியாக இல்லை, ஆடியோவும் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Creta. இதில் வந்து 3-வே ஆல்பைன் R2 ஸ்பீக்கர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. இது வந்து மிட் ரேஞ்ச் மாதிரி ஒரு சின்ன பாடு மாதிரி செஞ்சுட்டு டியூட்டர் அப்படியே மவுண்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இது ஃபினிஷிலாக ஹெட்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பைன் ILX 511 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 850 ப்ராசர், ஆல்பைனோட 850 ப்ராசர் போட்டிருந்தாங்க, 12 சேனல் டிஎஸ்பி. அதுக்கப்புறம் ஒரு ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து R2 கோஆக்சியல். டேம்பிங் பண்ணி தான் நினைக்கிறேன். ஆமாம், டேம்பிங்லாம் கரெக்டாக இல்லை, மறுபடியும் டேம்பிங் பண்ண சொன்னார். பட் நான் பார்த்தேன், இட்ஸ் ஃபைன், ஓகே, அது டேம்பிங் பண்ணணும் அவசியம் இல்லை, போதும், இருக்கிறது நல்லா தான் இருக்குதுங்க. ஸோ அதை விட்டுட்டோம். ஆம்பிளிஃபையர் ஒரு 4 சேனல் பேசிக், அது ஆல்பைனில் ஒரு பேசிக் PBX கரெக்ட் அந்த மாடல் போட்டிருந்தாங்க. அந்த 4 சேனல் ஆம்பிளிஃபையர் பேசிக் அது மட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் வந்து இப்போ இல்லாமல் இருந்துச்சு, ஒரு 2 சேனல் ஏதோ பிரிட்ஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பைபேக் பண்ணிவிட்டு ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் நம்ம கொடுத்துருக்கோம், சவுண்ட் பூஸ்டர் போட்டோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மொரைலோட 10 இன்ச் சப்வூஃபர், சிங்கிள் வாய்ஸ் காயில், அது போட்டிருந்தாங்க. அதுக்கு மோனோ ஆம்ப் போடும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதை அப்படியே அவர் வந்து ஃபுல்லாக எனக்கு வயரிங் எல்லாம் மாற்றிட்டு உங்கள் சேலுக்கு மட்டும் பில்லர் வந்து நீங்கள் உங்கள் சேலுக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. ஓகே, பில்லர் மாற்றிட்டோம், நம்ம சேலுக்கு கொண்டு வந்துட்டோம். கம்ப்ளீட் டியூனிங், வயரிங் எல்லாமே ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன ஸ்டைலில் பண்ணுறோமோ அதை பண்ணிட்டோம். ஸோ அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத என்னால் அவ்வளோ சொல்லவே முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது, இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எக்ஸாஜரேஷனுக்காக சொல்லவில்லை, அவர் சொல்கிறது தான் நான் சொன்னேன். இட் வாஸ் ரியலி குட், ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. இவ்வளோ ஒரு ஃபீல் குட் இந்த ப்ராடக்ட்டில் வருமா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, பட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி தான் இருந்தது. நான் கிட்டத்தட்ட 1 இயராக இப்படி தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குன்னாரு. அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் தட் கமெண்ட். ஏன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் நல்லா தான் பண்ணியிருந்திருப்பாங்க, நல்ல வயரிங் போட்டிருப்பாங்க. பட் மெத்தட், அவங்க யூஸ் பண்ண மெத்தட் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று தான் ப்ராப்ளம். ஏன்னா OFC கேபிள் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, அதை வாங்கி பண்ணித்தரேன்னு பண்ணும்போது அந்த ப்ரொஃபஷனல் வே இன்சுலேஷன் இல்லை, அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இன்சுலேஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அவைல் பண்ணிக்க, அதுவும் அந்த பெஸ்ட் ப்ரைஸில் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ அது ஒரு 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 ப்ரொஃபஷனலுங்கிற கான்செப்டில் கொண்டு போகும்போது அது எப்படி வேணால் நம்ம செய்யலாம். பின்னாடி டிக்கியில் கம்ப்ளீட்டாக அது ஒரு பேட் அடித்து, இல்லை அது ஒரு 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 கம்ப்ளீட்டாக அது ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி, அங்கே ஆம்பிளிஃபை செட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் எவ்ரிதிங், அதுவும் எப்படி வேணால் பண்ணலாம். பட் அது அன்னெசரி காஸ்ட் நிறைய தான் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போ போல் சீட் கடையில் நம்ம என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை அங்கேயே ஒரு ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வரோம். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பெரிய ஒயர் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு தேவைப்படாது, எதுவுமே தேவை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. எனி நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அது ஒரு ட்ராபேக் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அது நமக்கு அது அட்வான்டேஜாக மாற்ற முடியும். வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணி அடிக்காமல் முழுக்கில் பார்த்துட்டாங்கன்னா அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா டக்குன்னு அந்த கன் அவங்க வந்து ஃபுட் ஸ்டெப்லாம் அது கன் வச்சு அடிச்சுடுவாங்க. அதை மட்டும்தான் நீங்கள் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ஏதாவது எனி ப்ரொஃபஷனல் இன்சுலேஷன் டவுட்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
என் விழி வழியே சகியே என் இளம் சகியே உன் நினைவுகளால் நீ துரத்துறியே மதியே என் முழு மதியே வெண்பகலிரவா